சார் நீங்க சொல்லுங்க அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்த நான் இன்ன வரைக்கும் மாத்த சொல்லிட்டே இருக்கேன்ப்பா, ஆனா மாத்தவே மாட்றாங்க. வெரி எமோஷ்னல். ஆனால் இன்னும் டக்குன்னு கண்ணீர் அது வரக்கூடாதுன்னு. இன்னொன்று எல்லாரோட லைஃப்பும் ஒரு லெவல் வரைக்கும் தான். சப்போஸ் நான் முன்னாடி போயிட்டேன், யூ ஆர் அலோன். ஸோ யூ ஷுட் லேர்ன் டு லீவ். எப்படி தனியாக வாழத்தை கற்றுக்கணும். என்னெல்லாம் இருக்குது, உன் குழந்தைலாம் கொஞ்ச நாள் தான் கூட இருப்பேன், அதை சொல்லுவேன். மெச்சூராக இருக்கணும். மெச்சூர்னா இன்னொருத்தர் பேசுகிறதவே கேஜ் பண்ணணும். என்ன மாதிரி விஷயம் இருக்குது, இது என்னது, இதில் ப்ராப்ளத்தில் வரலாமா இல்லை சுமூகமாக முடியுமா. அது ஒரு நாளைக்கு நான் சொல்லிவிடுவேன். அது அந்த டாபிக் இருந்ததுன்னா அது யூ ஸ்லீப் ஓவர் தட் மேட்டர். அன்றைக்கி நைட்டு தூங்கிடுங்க அந்த மேட்டரில், அடுத்த நாள் கிளம்புற தெளிவு கிடைக்கும் அதில். அந்த மாதிரி சொல்லுவேன் நான். பட் தட் வே ஷி இஸ் வெரி குட். ஷி ஹஸ் பீன் அ வெரி லவ்விங் வைஃப். சொல்கிறத கேட்காம பண்ணுறாங்க பாருங்கள். திருப்பி இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க அவங்க. வைஃப், ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அப்புறம் குழந்தை எல்லாம் பார்த்துக்கிறது. அம்மாவா இல்லை ரிலேட்டிவ்ஸாக மாட்டு பொண்ணா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து நீ என்ன தெரியுமா மனசு கஷ்டப்படுத்துவாங்க, நீ வந்து இதில் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, இது நம்ம குடும்பத்துக்கே ஆகாது, யாருமே இந்த மாதிரி இதில் இருந்ததில்லை ரிலேட்டடாக, நீ எதுக்கு இந்த மாதிரி அவுத்து போட்டு ஆடுற, இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி ஷார்ட் ட்ரெஸ்லாம் போடுற, உனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, உன்னோட இமேஜை நீயாவே டேமேஜ் பண்ணிக்கிற அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இப்போ பேசுறதையும் நிறுத்திட்டாங்க, நிறைய பேர் பிளாக்கும் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் என் லைஃபை விட்டே போயிட்டாங்க. பட்